தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு சோமவல்லியப்பன் அவர்கள். சார் வணக்கம். கடந்த 2 மாதங்கள் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி, அதன் காரணம் என்னவா இருக்கு? நம்முடைய எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் ட்ரம்புக்கு தான். இப்போ அவர் அதிபர் இப்போது அடுத்து கிரீன்லாந்து, கிரீஸ்லாந்து என்பது போன்ற புதிய புதிய பிரச்சனைகள், ஐரோப்பா யூனியனோடு வர்த்தகத்துல பிரச்சனை என்பது போன்ற பல வர்த்தக சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கிறதுனால உலக லெவல்ல ஏற்கனவே இருக்கிற சிக்கல்களோடு இவருடைய புதிய சிக்கல்களால பங்குச்சந்தையில நம்பிக்கை குறைகிறது. ஓரளவுக்கு விற்று முதலீடுகளை திரும்ப எடுக்கிறார்கள். அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியுது. இது ஒரு தற்காலிக ஏற்ற இறக்கம் அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல இது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? உலக பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குங்கிறது ட்ரம்புடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. இப்போ ஐரோப்பிய யூனியன் அதுக்கு என்ன மறுவினையாற்றப் போகிறார்கள்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கனடாவெல்லாம் சீனாவோட நேரடியாக வியாபார தொடர்பை ஆரம்பித்து விட்டார்கள். ஐரோப்பிய யூனியனும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படும். தனிமைப்படுத்தப்பட்டாலும் அவர்களால் சமாளிக்க முடியும். அதனால இது ஒரு மிகப்பெரிய குளோபல் ஈவெண்ட் நடக்கிற ஒரு பீரியட்ல நம்ம இருக்கிறோம். மிகப்பெரிய நகர்வுகள் மிக குறுகிய காலத்தில் நடக்குது. ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவுகள் வேகமா எடுக்கப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இப்போ பட்ஜெட் வரப்போகுது. இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கு. வர வர நம்முடைய ரேட்டிங்ஸையும் இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் உயர்த்தி இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, வட்டி வீதம் குறைவாக இருக்கிறது, கார்பரேட் ரிசல்ட்ஸ் நாட் பேட், ஆக எல்லாம் சரியாக இருக்கிறது. நாம பெரும்பாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இப்போதைக்கு எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் விட்டு போனாலும் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கு. அதனால இந்திய பங்கு சந்தைகள் இறங்கினாலும் நல்ல பங்குகளை தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் தோன்றுகிறது. இப்போது பங்குச்சந்தைகள்ல இருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அது இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? தங்கம் தனியாக தங்கம் வெள்ளி உயர்வதற்கு தனியான காரணங்கள் அதே காரணங்கள் தான். ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, குளோபல் ட்ரேட் வார், அந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக 2 எஃபெக்டும் நடக்கும். பங்குச்சந்தைகளில் விற்பதும் நம்ம அந்த சேஃப் ஹேவன் சொல்லுகிற தங்கம் வெள்ளி, இப்போது வெள்ளியும் சேர்ந்து கொண்டிருக்கிறது, இவற்றில் வாங்குவதும். அதனால ஒரு பெடல் மேல போனா ஒரு பெடல் கீழே வருங்கிற மாதிரி பங்குச்சந்தை இறங்கும், தங்கம் மேலே ஏறும். 2 சரியா நடக்குது. இப்ப இது 2 ஒரே காரணத்தினால நடக்கிற எஃபெக்ட் தான். தொடர்ச்சியாக அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரி, மற்ற நாடுகள் எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளிடம் அமெரிக்கா நடந்து கொள்ளுகிற அந்த அணுகுமுறை, இதெல்லாம் கூட இந்த சிக்கல்களுக்கான ஒரு காரணமாக பார்க்கலாமா? ஆமா, இப்போதைக்கு இப்போ அமெரிக்காவில் நடவடிக்கைகள் என்பது உலக லெவல்ல எல்லா இடத்துலயுமே ஒரு பாதிப்புகள் இருக்கு. ஆனா அவர் வந்தவுடனே செய்த மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இப்ப இல்ல. இப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை. ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். இவர் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாற்றுகளை இப்ப இந்தியா அவர் எவ்வளவு போட்டாலும் பரவாயில்ல சமாளிக்கிறாங்கிற மாதிரி இருக்காங்க. ஐரோப்பிய யூனியனும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. இது எல்லாம் ஒரு தற்காலிகம், மாற்றி அமைக்கப்படும். செஸ் போர்டுல காயின்ஸ் இடம் மாறுமே தவிர போர்டு அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பயப்பட வேண்டாம். இப்போ முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பு ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு 2 நாட்கள்ல மட்டும் இருந்திருக்கும் அப்படின்னும் போது அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் நாட்கள்ல கிடைக்குமா? அதாவது இப்ப பங்குச்சந்தையில நாம சொல்லக்கூடிய இந்த பல லட்சம் கோடி இழப்புகள் எல்லாம் ஒரு அளவிற்கு பேப்பர்ல எழுதி பார்க்கிற இழப்புகள் தான். யாரும் இன்றைக்கு விற்று வெளியேற விட போவதில்லை, வேறு யாரும் வாங்கிவிட போவதில்லை. அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த நம்பர். அதனால செய்திகள் மாறுகிற போது மீண்டும் அது மாறிவிடும். இப்போ நம்ம பட்ஜெட்ல ஒரு பெரிய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் வெளிவந்து முதல்ல எப்படி இந்த இன்கம் டேக்ஸ் 12 lakhs வரைக்கும் இல்லைனானதோ, ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் எப்படி வந்ததோ, அது போல ஏதாவது பெரிதாக வந்தால் இந்தியா நன்றாக இருக்கிறது என்றால் மீண்டும் இதெல்லாம் திரும்ப வந்துவிடும். அதனால நாம இந்த ட்ரேடு பண்ணுகிறவர்கள், எஃப்என்டோல இருக்கிறவங்க ஒரு டெம்பரரியா லாபம் பார்க்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அன்சர்டன் பீரியட் தான். இது என்ன ஆகும் என்று தெரியாது, அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல வைத்திருக்கிறவர்களுக்கு இது போன்ற ஏற்ற இறக்கங்களை ஏற்கனவே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனா இப்போ தொடர்ந்து இறங்கி வருவது கொஞ்சம் கவலை கொடுக்கிறது. ஆனாலும் கூட ஒரு பட்ஜெட் என்று ஒன்று இருக்கிறது, அதையும் பார்த்து விட்டு முடிவு செய்யலாம் என்பது என் போன்றவருடைய எண்ணமாக இருக்கிறது. நன்றி திரு சோமவல்லியப்பன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. கடந்த 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 300 புள்ளிகள் சரிவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது.